அவர் அங்கே போகலை, அவர் போகலைன்னு சொன்னீங்களாடா? அவர் போனால் அங்கே என்ன நடக்கும்னு தெரியுமா? சாதாரணமாக அவள் கூட்டம் வரும். இது ஒரு சாக்கை வச்சுட்டு இன்னும் 4 பேரோ 5 பேரையும் நீங்கள் கொல்லுவீங்க. அதையும் காரணம் அவர் மேலேயே போடுவீங்க அந்த பழியையும். இதுவே வேலையாக வச்சு சுற்றுறவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் புரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. எல்லா உண்மைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு தானே இருக்குது. அதனால் யாருக்கும் நம்ம தனிப்படையாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு மனுஷன் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருங்கிறது இந்த ஒரு வீடியோவிலேயே நல்லா பார்த்தாலே தெளிவாக பார்த்துருவீங்க. பாருங்கள், போலீஸாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். இதே மாதிரி அந்த இறந்தவங்க இடத்துக்கு இவர் போயிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட்ட நெரிசல் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஆதங்கத்தில் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அது ஒரு செய்தியாகும். அதுக்கு தானே அவர் மனுஷன் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச புதையல். அது நான் பாதி பேருக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை.